ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி இங்கு நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம். பூமியின் தோற்றம் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்? 460 கோடி ஆண்டுகள். மனிதன் முதலில் பயன்படுத்திய விலங்கு எது? நாய். சக்கரம் எக்காலத்தில் உருவானது? புதிய கர்நாடக காலம். முதலில் பயன்படுத்திய உலோகம் எது? செம்பு. சிந்து சமவெளி நாகரிகம் எக்காலத்தைச் சார்ந்தது? செம்பு காலம். ஹரப்பா நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? 1921. தமிழின் தொன்மையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? 2004. குறிஞ்சி நிலம் எதை குறிக்கிறது? மலை மற்றும் மலை சார்ந்த இடம். கடையேழு வள்ளல்கள் யார்? பாரி, ஓரி, காரி, நளி, எழினி, பேகன், ஆய். முற்பட்ட வேதகாலம் காலவரை கி. மு. 1500 முதல் 1000 வரை. வேதகால மக்கள் அறிந்திருந்த உலோகம்? இரும்பு. சாதி அமைப்பு தோன்றிய காலம்? பிற்கால வேதகாலம். திராவிட நாகரிகத்தின் முக்கிய தொழில்? வேளாண்மை. சமண மதத்தின் 24வது தீர்த்தங்கரர் யார்? வர்த்தமான மகாவீரர். கொல்லாமை கொள்கை எந்த மதத்தைச் சார்ந்தது? சமண மதம். கௌதம புத்தரின் இயற்பெயர் என்ன? சித்தார்த்தன். புத்தர் அறிவொளி பெற்ற இடம் எது? கயா. நமது தேச சின்னம் எந்த தூணிலிருந்து எடுக்கப்பட்டது? அசோகல் தூண். செம்பு கூட்டல் வெள்ளியம் சேர்ந்து உருவாகும் கலவை? வெண்கலம். செம்பு கூட்டல் துத்தநாகம் சேர்ந்து உருவாகும் கலவை? பித்தளை. இந்திய நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது? சிந்து சமவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகம்? நதிநாகரிகம். 1856 இல் ஆராய்ச்சியாளர்கள் எந்த நதிக்கரையில் பணியாற்றினர்? ரவி நதிக்கரை. ஹரப்பா என்ற சொல்லின் பொருள் என்ன? புதைந்த நகரம். ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய எழுத்து? சித்திர எழுத்து. ஹரப்பா மக்கள் விளைவித்த தானியங்கள்? கோதுமை, பார்லி. ஹரப்பா மக்கள் அணிந்த ஆடைகள்? பருத்தி, கம்பளி. ஹரப்பா நாகரிகத்தில் தாடி சிலை எங்கு கிடைத்தது? மொகஞ்சதாரோ. ஹரப்பா நாகரிகத்தின் முக்கிய கடவுள்? பசுபதி. தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு? 1967. கூடல் என அழைக்கப்படும் நகரம்? மதுரை. முல்லை நிலம் குறிக்கும் பகுதி? காடு. மருதம் நிலம் குறிக்கும் பகுதி? வயல். நெய்தல் நிலம் குறிக்கும் பகுதி? கடல் மற்றும் கடல் சார்ந்த இடம். பாலை நிலம் குறிக்கும் பகுதி? மணல் மற்றும் வறண்ட நிலம். சங்க இலக்கிய நூல்கள் எவை? எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு. பிற்கால வேதகாலத்தின் காலவரை கி. மு. 1000 முதல் 600 வரை. வேதகால மக்கள் முக்கிய தொழில்? கால்நடை வளர்ப்பு. பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபனிஷதங்கள் தோன்றிய காலம்? பிற்கால வேதகாலம். அஸ்வமேதம் யாகம் எக்காலத்தில் நடத்தப்பட்டது? பிற்கால வேதகாலம். போர் புரிபவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? சத்திரியர்கள். வாணிபம் செய்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? வைசியர்கள். ஆரிய நாகரிகத்தின் முக்கிய தொழில்? கால்நடை வளர்ப்பு. சமண மதத்தின் மும்மணிகள்? நன்னம்பிக்கை, நன்னெண்ணம், நன்னடத்தை. புத்தர் முதல் போதனை வழங்கிய இடம்? சாரநாத். புத்த மதத்தின் ஒழுக்க நெறி என்ன? அஷ்டாங்க மார்க்கம். புத்த மதத்தின் முக்கிய கொள்கை? அகிம்சை. புத்தரின் கொள்கைகளை ஏற்றவர்கள் யார்? உபாசகர்கள். புத்தரை தெய்வமாக ஏற்ற பிரிவு? மகாயானம். புத்த மதத்தை ஆதரித்த அரசர் ஒருவர்? அசோகர். பெளத்த விகாரங்கள் நிறைந்த மாநிலம்? பீகார். அஜந்தா குகை ஓவியங்கள் எங்கு உள்ளன? மகாராஷ்டிரா. காந்தார கலை எதனைச் சார்ந்தது? புத்த சமயம். சமண மதத்தில் தீர்த்தங்கரர்கள் எண்ணிக்கை? 24. சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர்? ஆதிநாதர். கோம்டேஸ்வரர் சிலை எங்கு உள்ளது? ஸ்ரவணபவுல்கோளா. சமண சிற்பங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் இடம்? கழுகுமலை. கௌதம புத்தரின் காலம்? கி. மு. 563 முதல் 483 வரை. புத்தர் பிறந்த இடம்? லும்பினி. புத்தர் அறிவு பெற்ற மரம்? போதிமரம். புத்த மதத்தின் 4 பேருண்மைகள் என்ன? துக்கம், துக்க காரணம், துக்க நிவிர்த்தி, மார்க்கம். புத்த மத துறவிகள் தங்கிய இடம்? விஹாரம். சமண மதத்தை ஆதரித்த மௌரிய அரசர் யார்? சந்திரகுப்த மௌரியர். பெளத்த மதத்தை உலகம் முழுவதும் பரப்பிய அரசர்? அசோகர். அசோகர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? மௌரிய வம்சம். சமணமும் பெளத்தமும் தோன்றிய நூற்றாண்டு? கி. மு. 6ஆம் நூற்றாண்டு.
வேதங்கள் எத்தனை? 4. 4 வேதங்கள் யாவை? ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். ஆரியர்கள் இந்தியா வந்த வழி. கேப்பர் கணவாய். ஆரியர்கள் முதலில் குடியேறிய பகுதி. ஆரியவர்த்தம். சபா மற்றும் சமிதி எக்கால அமைப்புகள். வேதகாலம். பிற்கால வேதகாலத்தில் தோன்றிய நாணயம். நிஷ்கா. பிராமணர்கள் எந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்? பூசாரி வர்க்கம். சத்திரியர்கள் யார்? போர்வீரர்கள். வைசியர்கள் யார்? வாணிபத்தார். திராவிட நாகரிகத்தின் முக்கிய விலங்கு. எருது. ஆரிய நாகரிகத்தின் முக்கிய விலங்கு. பசு. திராவிடர்கள் பயன்படுத்திய உலோகம். செம்பு. ஆரியர்கள் பயன்படுத்திய உலோகம். இரும்பு. திருநெல்வேலியில் உள்ள புகழ்பெற்ற அகழ்வாராய்ச்சி இடம். ஆதிச்சநல்லூர். மனிதன் நெருப்பை உருவாக்க பயன்படுத்திய கல். சிக்கிமுக்கிக்கல். வேளாண்மை தோன்றிய காலம். கி. மு. 8000. நகரங்கள் தோன்றிய காலம். கி. மு. 4700. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. கி. மு. 31. வனவிலங்கு பாதுகாப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. 1972. மனிதன் இடம்பெயர்ந்து வாழ்ந்த காலம். பழைய கர்நாடக காலம். ஹரப்பா நாகரிகத்தின் முக்கிய தானியம். கோதுமை. தமிழ்நாடு என பெயர் சூட்டிய தலைவர். அறிஞர் அண்ணா. சங்க இலக்கிய தொகுப்புகள். 8 தொகை, 10 பாட்டு. பெளத்த சமய கொள்கைகளை கூறும் மணி நூலுக்கு என்ன பெயர்? திரிபிடகம். திரிபிடகம் என்பது என்ன? வினயபிடகம், சுத்தப்பிடகம், அபிதம்ம பிடகம். மணிமேகலையும் குண்டலகேசியும் எச்சமய நூல்கள். பெளத்த நூல்கள். சமணர்களின் புனித நூல் எது? அங்கங்கள், பூர்வங்கள். யாருடைய காலத்தில் திரிபிடகம் நூல் வடிவம் எடுத்தது? வட்டகாமினி அபயன். பெளத்த மத நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாலி. மொகஞ்சதாரோவின் கடைசி மன்னன் யார்? விருஹத்ரதன். மொகஞ்சதாரோவின் கடைசி மன்னன் யாரால் படுகொலை செய்யப்பட்டது? புஷ்யமித்திரன். குப்தர்கள் பேரரசு எந்த இனக்குழுவின் உட்பிரிவு? யாதவர்கள். குப்தர் பேரரசை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். கனிஷ்கரின் புதிய தலைநகரம் எது? புருஷபுரம், பெஷாவர். எந்த மாநாட்டில் பெளத்த மதப்பிரிவு தோன்றியது? 4வது மாநாடு. புத்த சமயம் கந்தார நாகரிகத்தில் முக்கியமானவர் யார்? அச்வகோஷர். தத்துவ நாகரிகத்தை எழுதியவர் யார்? நாகார்ஜுனர். கனிஷ்க பேரரசில் காணப்பட்ட கட்டடக்கலை வல்லுனர் யார்? ஏஜிலஸ். உன் அடிகள் என அழைக்கப்பட்டவர் யார்? கனிஷ்கர். கனிஷ்கர் காலத்தில் தோன்றிய கலை சாதனம். புதிய கலை கண்ணோட்டம். குப்தர் பேரரசின் வீழ்ச்சிக்கு பின் பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்ட பேரரசு. பிற்கால குப்த பேரரசு. குப்த வம்சத்தின் முதல் சந்திரகுப்தர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டை பொறித்தவர் யார்? அரிசேனன். குப்த வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். குப்த காலத்தின் அடி பெயர் யாது? பொற்காலம். பொற்கால மன்னனின் இயற்பெயர்? சமுத்திரகுப்தர். குப்த வம்சத்தின் தலை சிறந்த மன்னன் யார்? சமுத்திரகுப்தர். கனிஷ்கரின் நாணயங்களில் பொறிக்கப்பட்ட மார்கோஸ் எந்த தெய்வம்? கதிரவன். குப்தர் பேரரசில் காணப்பட்ட மதத்தவர் யார்? சமணம். பாடலிபுத்திரத்தில் பெரிய கோட்டை அமைத்தவர் யார்? அஜாதசத்திரு. பாடலிபுத்திர காலத்தில் வடஇந்தியாவில் 16 மகாஜனபதங்கள் மேம்பட்டிருந்த காலம். புத்தர் காலம். ஹரியங்க வம்சத்தை நிறுவியவர் யார்? சிசுநாகர். நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? மகாபத்ம நந்தர். கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்தது எப்போது? கி. மு. 327. மௌரிய வம்சத்தை நிறுவியவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். செலியூகஸின் தூதுவராக மெகஸ்தனீஸ் இங்கு வந்தார். இந்தியா. சந்திரகுப்த மௌரியர் எந்த சமண முனிவரால் சமண மதத்தை தழுவினார்? பத்ரபாகு. சந்திரகுப்த மௌரியர் தனது இறுதி உயிர் நீத்த இடம்? ஸ்ரவணபவுல்கோளா. அசோகர் எந்த போருக்கு பிறகு போரியலை மறுத்தார்? கலிங்க போர். முதன்முதலில் மக்கள் நல அரசு உருவாக்கியவர் யார்? அசோகர். அசோகர் எந்த மதத்தை தழுவினார்? பெளத்த மதம். 3ஆம் பெளத்த மாநாடு யாருடைய காலத்தில் நடைபெற்றது? அசோகர். இலங்கைக்கு பெளத்த மதத்தை பரப்ப அனுப்பியவர் யார்? மகேந்திரர். அசோகனின் கல்வெட்டுகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பிராகிருதம். மௌரியரின் ஆட்சி முறை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது? 5 பிரிவுகள். குப்தர் காலத்தில் காணப்பட்ட கலை வளர்ச்சி யாது? சிற்பம், ஓவியம், இலக்கியம்.
குப்த காலத்தில் காணப்பட்ட முக்கிய அறிஞர்கள் யார்? காளிதாசர். வராகமிகிரர். மௌரிய பேரரசின் கடைசி மன்னன் யார்? பிரிஹத்ரதன். மௌரிய பேரரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார்? புஷ்யமித்திர சுங்கர். சுங்கர் வம்சத்தை நிறுவியவர் யார்? புஷ்யமித்திரன். சுங்க பேரரசின் தலைநகரம்? பாடலிபுத்திரம். சதவாகன வம்சத்தை நிறுவியவர் யார்? சிமுக. குஷான வம்சத்தின் சிறந்த பேரரசர் யார்? கனிஷ்கர். ஹர்ஷரின் தலைநகரம்? கன்னோஜ். ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய மன்னன் யார்? இரண்டாம் புலிகேசி. சாளுக்கிய வம்சத்தை நிறுவியவர் யார்? புலிகேசி. பல்லவர் தலைநகரம்? காஞ்சி. ஹர்ஷ சரித்தை எழுதியவர் யார்? பாணர். நாகானந்தம், இரத்னாவலி, பிரியதர்ஷிகா நூல்களின் ஆசிரியர். ஹர்ஷர். புலிகேசியை பற்றிய கல்வெட்டு எது? ஐஹோலே கல்வெட்டு. இஸ்லாமிய படையெடுப்புக்கு முன் வடஇந்தியாவின் கடைசி பேரரசு? ஹர்ஷர். போட்டித் தேர்வில் வெற்றி பெற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள்.